ஹாய் ஹாய் பாஸ். ஹாய் வந்துட்டான்டா. வாடா. ஆபரேஷன் 143. அப்படினா நான் துர்கா கிட்ட லவ்வ ப்ரோபோஸ் பண்ண போறேன். அந்த வேண்டுதல் டைம்ல நான் வேண்டும் போது சரணம் சரணம் சொல்லுவேன். ரிஷி எங்க ருத்ரையா? அம்மா இப்பதான் இங்க இருந்தாருமா. ஒரு நிமிஷமா. ருத்ரையா சொல்லுங்க ருத்ரையா. தம்பி எங்க இருக்கீங்க? நான் நம்ம கோயில் பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரம் உள்ள வாங்க, சாமி கும்பிடணும்னு அம்மா கூப்பிடுறாங்க. இத வந்துட்டேன் ருத்ரையா. சீக்கிரம் வாங்க, இப்ப வந்துருவாருமா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? டிங் 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 டிங். ஓகே கம் ஆன். அம்மா தம்பி என்ன தம்பி இது, எங்க போனீங்க? இங்கதான் பக்கத்துல. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. சித்ராதேவி அம்மானாலே பிரம்மாண்டம் தானே. பூவுல இருந்து பொன்னகை வரைக்கும் வாரி வழங்கிருக்கீங்கம்மா. வசதியானவங்க வந்தா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி முகம் எரியும். எங்களை மாதிரி ஏழைங்க வந்தா ஃபியூஸ் போன மாதிரி வச்சுப்பீங்க. கொடுங்கம்மா. நகையெல்லாம் அம்சமா இருக்க. யார் செலக்ட் பண்ணது? என்னோட மருமக. ஒன்னதான் சொல்றாங்க. வைங்கோ. கொடுங்க. கொடுங்க வாங்கிக்கோங்க. கொடுங்க அம்மா. எங்க அம்மா தான் மருமக கையால சாமிக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது?
மேட் ஃபார் ஈச் அதர். தம்பி, நீங்க பிரகாரத்துல இருக்கிற சாமிகளை தீபம் போட்டுவாங்க. ஆ, துர்கா, ரிஷி விளக்கேத்தும் போது நீ கொஞ்சம் உதவியா இருமா. ஓகே. ஹே நில்ல. காவேரி, நீ ரிஷி கூட போ. அபர்ணா, காவேரி எதுக்கு? துர்கா நீ போயிட்டு வா. இல்லம்மா. போ. ம். ஹலோ, கிளம்பியா? போங்க தம்பி. பாஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 3 பேர் கான்ஃபரன்ஸ்ல இருக்கீங்கல்ல? இருக்கோம் பாஸ். மைக் 1, இருக்கேன். மைக் 2, இருக்கேன் மச்சி. மைக் 3. எஸ் பாஸ். கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஆபரேஷன் 143 ஸ்டார்ட். ஓகே மச்சி. இப்ப நானும் துர்காவும் சாமி கிட்ட வேண்டிக்க போறோம். நான் வேண்டறப்ப மட்டும்தான் அந்த கோயில் மணி ஒலிக்கணும். நான் எப்ப சரணம் 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 சொல்றேனோ அப்ப நீங்க கோயில் மணியை விடாம அடிக்கணும். கோட் வேர்ட் வந்து சரணம் சரணம் சரணம். ஓகே ஓகே. அப்புறம் ஒன் மோர் திங், ஒருத்த மணி அடிக்கிறானா மத்தவங்க 2 பேரும் உனக்கு பயங்கர பாதுகாப்பா இருக்கணும். நீ கவலைப்படாத மச்சி, நாங்க இருக்கோம். உன் நாங்க சக்சஸ் பண்ணி காமிக்கிறோம். உங்களை நினைச்சது பயமா இருக்கு. என்ன? இல்ல சும்மா வர. ஓகே, டேக் கேரா. ஓகே ஓகே பாஸ். காட் கொடுங்க. இதா? ஓகே. அச்சா, இந்தா. சாமி கிட்ட என்ன வேணும்? சொல்ல மாட்டேன். மச்சான், நான் மணி அடிக்கிறேன். நீ பிடிச்சுக்க. சரி சரி சரி. அடிடா. ஓகே. நல்ல மனசோட யார் வேண்டுனாலும் அது கண்டிப்பா நடக்கும். அத டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஒருவேளை நீ வேண்டும் போது கோயில் மணி அடிச்சா நீ வேண்டது நடக்கும். ஒருவேளை நான் வேண்டும் போது கோயில் மணி அடிச்சா நான் வேண்டது நடக்கும். ஓகேவா? வா, வசமா மாட்டின. விளக்கேத்தணுமா? சரி துர்கா, முதல்ல நீ வேண்டிக்கோ. ரிஷி சாருக்கும் மதுவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். இப்போ நான் வேண்ட பாரு. கடவுளே, ஒரு நல்ல மனசோட கேக்குறேன்.
எனக்கும் துர்காக்கும் கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்க நீ தான் அருள் புரியணும். சரணம் சரணம் சரணம். அடிங்க அடிங்க. நன்றி கடவுளே, நன்றி. நன்றி கடவுளே, உன் கருணையே கருணை. அப்ப நாம மனப்பூர்வமா வேண்டலையோ? உண்மையா வேண்டவங்களுக்கு தான் அந்த கடவுளோட அருள் கிடைக்கும். இப்ப என்னோட உண்மையான காதல புரிஞ்சுக்கிட்டியா? ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம். ஓ சரி, இப்ப வேண்டுவோம். யாருக்கு கோயில் மணி அடிக்குதுன்னு இப்ப பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்ப புரிஞ்சுப்ப இது குருட்டு அதிர்ஷ்டமா இல்ல உண்மையான வேண்டுதலான்னு. அண்ணா கொடுங்க, நான் மணி அடிக்கணும். நான் கொடுங்க, நான் மணி அடிக்கணும். நான் மணி அடிக்கணும். நான் மணி அடிக்கணும். ஓகே. இப்போ உனக்கு என்னடா வேணும்? நான் மணி அடிக்கணும். அதை விடு, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? வாழைப்பழம் வேணும். என் தங்கமே, மாமாவுக்கு வாழைப்பழம் தான்டா பிடிக்கும். மாமா வாங்கி தரேன்டா உனக்கு. வாடா. உட்கார்றா. மாமா பின்னாடி ஏறா. ஏய், ஏன்டா இப்படி மேலதானே ஏற சொன்னேன்? புல்டோசர் மாதிரி ஒரேடியா வந்து உருள்ற. கொலக்க சைட போதுடா. போடா போ, மெதுவா ஏறுறா. டேய், எங்கடா போற? கிட்ட வந்து ஏறு. மெதுவா ஏறுறா. டேய் மெதுவாடா. டேய் ஸ்ரீராம், வந்து ஹெல்ப் பண்றா. இப்ப நீ வேண்டிக்கு துர்கா. ரிஷி சாருக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடக்கணும். இப்ப நான் வேண்ட பாரு. மதுவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. எனக்கும் துர்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். சரணம் சரணம். டேய் சரணம். சரணம். எத்தனை தடவை வேண்டாலும் உண்மையா வேண்டது மட்டும் தான் நடக்கும். நீ வேணா பாரு, எல்லா சாமியும் என்னோட வேண்டுதல தான் நிறைவேற்ற பாரு. வேண்டிக்கிறியா? அக்கா எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க, ஒரு புளியோதரை கொடுங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அண்ணா எங்க போறீங்க? மணி அடிக்காதீங்க. இன்னொரு புளியோதரை கொடுங்க. ரிஷி சாருக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்கணும். சாமி, எனக்கும் துர்காவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்.
நீ தான் எங்களை காப்பாற்றணும். சரணம் சரணம் சரணம். டங் 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 அடிச்சிருச்சா? வா போலாம் நெக்ஸ்ட். வா போலாம். வா வா வா. நான் வேண்டிக்கிறேன். சாமி, நான் உன்கிட்ட வேண்ட போறது எனக்கும் துர்காக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். சரணம் சரணம் சரணம். என்ன கேட்க மாட்டேங்குது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏத்துங்க. ஓஹோ, ஏதோ சதி வேலை பண்ணி தான் ஜெயிக்கிறீங்களா ரிஷி சார்? ரிஷி சார், அடுத்த விளக்குக்கு தெரியல, நான் போய் எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவு இருந்தது? இல்லையே, காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சா? அப்போ ஓகே, சீக்கிரமா வந்துட்டேன். எங்க இவனுங்க? ஒன்னும் கேட்கல. சரண் சார், நீங்க தான் மணி அடிச்சதா? மணி நந்தா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ராகு காலத்துல கோயில்ல மணி அடிச்சா அவங்களுக்கு எப்பவுமே கல்யாணமே நடக்காதான். கல்யாணம் நடக்காதா? அட பாவீங்களா, உங்க சங்காத்தமே வேணாண்டா, ஆளை விடுங்கடா சாமி. என்னடா? சரணம் சரணம். ஐயோ, இது கடைசி. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப நீங்க வேண்டுங்க. நானா? ஒருவேளை உங்க வேண்டுதலுக்கு மணி அடிச்சா நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் நான் வேண்டதா நடக்க போகுது. கூட ப்ளீஸ். ஸ்டைல். ரஜினி ஸ்டைல். பத்த வைக்க போறேன். இல்ல, இன்னொரு வேளை கேக்குறீங்களான்னு கேட்க வந்தேன். ஓகே ஓகே. வேண்டிக்கோங்க. நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுற? எப்படி தூங்க தானே போற? ஓ காட், எனக்கும் துர்காக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் சரணம். சரணம் 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 சரணம். உங்க ஃப்ரெண்டு சரணம் சரணம் ஓடி போயிட்டாரு. சரணம் சரணம், என் கூட வரணும். சாமி கும்பிட வரணும். வரணும் வரணும். சரணம், தரிசனம் தரணும். வாங்க சரணம்.